குஜராத் மாநிலம் போர்பந்தர் அருகே சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அரபிக்கடலின் மேற்கு போர்பந்தர் பகுதியில் இந்திய கடலோர காவல் படையினர் மற்றும் தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கூட்டாக சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்குரிய வகையில் நின்று கொண்டிருந்த பாகிஸ்தான் படையினை சோதனை செய்ததில் சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள 86 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து போதைப் பொருள் கடத்திய பாகிஸ்தானை சேர்ந்த 14 பேரை கைது செய்தனர். விடியா திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை சீரழிந்து வருவதாக பட்டதாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான விண்ணப்பிக்கும் தேதி ஏற்கனவே ஏப்ரல் 29ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மே 15ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதில் TN-செட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் தேர்ச்சி பெறுவோம் என்று நம்பிக்கை இருந்தால் உதவி பேராசிரியர் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறியுள்ளனர். இந்த நிலையில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் உதவி பேராசிரியர்களின் அனுபவங்களை உயர்கல்வித்துறை கணக்கில் எடுக்காதது ஏன் எனவும், வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் பதிவு மூப்பு அடிப்படையை பின்பற்றாதது ஏன் எனவும் பட்டதாரிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னையில் பல்வேறு முக்கிய சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நுங்கம்பாக்கம், அம்பத்தூர், சேத்துப்பட்டு, கிண்டி, தொழிற்பேட்டை போன்ற முக்கிய சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் சென்னை மாநகர எல்லைக்குள் இருக்கும் சாலைகளை மேம்படுத்துவதற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையிலும் தரமற்ற முறையில் சாலைகள் போடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்று வருகின்றனர். தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மாநிலத்தின் சில மாவட்டங்களில் வெயிலின் அளவானது 100 டிகிரியை தாண்டி பதிவாகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கோடை வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் இளநீர் மற்றும் தர்பூசணி பழங்களை சாப்பிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடும் வெயிலால் தர்பூசணி பழங்கள் செடியிலேயே அழுகிவிடுவதாகவும், சென்னைக்கு தர்பூசணி வரத்து மிகவும் குறைவாக உள்ளதாகவும் வியாபாரி தெரிவித்துள்ளார். சரக்கு தோட்டத்தில் சரக்கே தாங்க முடியல, அந்த செடியே தீஞ்சி போகுது. அது இங்கே அதே கொஞ்சம் வர ப்ரொடக்ஷனை கூட இந்த கேரளா, இந்த பெங்களூர்காரங்களாம் நல்ல ரேட் கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்கே சென்னைக்கு வரது ரொம்ப வரவு ரொம்ப கம்மி.